ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த வேத பாட வகுப்பின் வழியாக உங்களோடு இணைவதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கிருபை நிறைந்த வேலைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசம் உள்ள மனுக்கண் உள்ளவர்களாய் தகப்பனே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவர் அப்படி எங்களை மாற்றும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். அன்பின் ராஜாவே, இந்த நாளில் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவரை முன் தீர்மானித்திருக்கீங்களோ, நாங்கள் எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவரை முன் குறித்திருக்கிறீங்களோ, அவைகளை கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரை எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்கள் எப்போதும் எங்களுக்கு தகப்பனை வெளிப்படுகின்றதாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் யூதா நிருபத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். யூதா நிருபத்தின் அடிப்படையில் நம்முடைய வேதபாடத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக விசுவாச துரோகத்துக்காக நாம் போராட வேண்டியது அவசியம் என்ற அந்த கருத்தை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற வசனம் யூதா நிருபம் 6ஆம் வசனம். யூதா எழுதின பொதுவான நிருபம் 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசத்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். நாம் கடந்த முறை கவனித்தோம். யூதா நிருபம் 5, 6, 7 இந்த 3 வசனங்கள்ல 3 உதாரணங்களை, ஏற்கனவே நடந்தவைகளை, நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்ற 3 நிகழ்ச்சிகளை ஆவியான நமக்கு அதை திரும்ப சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில். அப்படியானால் இதெல்லாம் தெரிந்ததுதான். 3 அது விசுவாச துரோகத்தினால் வருகின்ற விளைவுகளை, விசுவாச துரோகம் ஏன் வருகிறது என்ற அந்த காரணத்தையும் யூதா நிருபம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம் இந்த 3 வசனங்களிலும் ஆவியானவர் அங்கே 3 நிகழ்ச்சிகளை பதிவு செய்கிறார். ஒன்று, 5ஆம் வசனத்தில் கவனிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் என்று 5ஆம் வசனம் சொல்லுகிறது. பஸ்காட்டினாலே மீட்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஜனம். தேவன் தன்னுடைய ஜனம் என்று அவர்களை தெரிந்து கொண்டார். அவர்களுடைய ஆளோட்டிகள் நிமித்தமாய் எகிப்திலே அவர்கள் படுகின்ற பாடுகள், துன்பங்களை பார்த்து கர்த்தர் அதை கேட்டு கண்டு இறங்கி வந்து விடுதலை ஆக்கினார். பஸ்காடு அடிக்கப்பட்டது, அவர்களுக்கு வழி திறக்கப்பட்டது, தேவன் அவர்களை நடத்தினார். ஆனால் அந்த 5ஆம் வசனத்துல ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்தை, நல்ல வார்த்தை, தமது ஜனம், அவருடைய ஜனம்தான், தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அப்படியான விசுவாச துரோகத்தின் முதலாவது தண்டனை பார்க்கிறோம். அவர்கள் தேவ ஜனம்தான். 2வது, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள் தான், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள்ல அவருடைய ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். அவருடைய என்னென்ன அனுபவங்கள் இருந்தது, அப்படி இருந்தும் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்ததில்லை என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. கீழ்ப்படியாதவர்களை அழித்தாராம். 2 பேர் தான் அதில் விதிவிலக்கு. 20 வயதுக்கு மேற்பட்ட காலேபும் யோசுவாவும் தவிர வேற எந்த புருஷனும் புறப்பட்டார்கள். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடையவில்லை. 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள்.
அடுத்து 6ஆம் வசனத்தில் யூதா 6ஆம் வசனத்தில் அடுத்த உதாரணத்தை சுட்டி காட்டுகிறார். இது உலக தோற்றத்திற்கு முன்னாடி உள்ள ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகிறார். ஒன்று, அவர் தெரிந்து கொண்ட ஜனம். இரண்டாவது, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதர்களில் ஒரு கூட்டத்தை சுட்டி காட்டுகிறார். நாம் அறிந்திருக்கிறோம், தேவனுக்கு தூதர்கள் இருக்கிறாங்க, அவருடைய ஊழியர்கள், அவருடைய வேலைக்காரர்கள். இவர்கள இருந்த தூதர்கள இரண்டாக பிரிகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் அதை நாம் வாசிக்கும் போது, அதை கவனித்து பார்க்கும்போது, ஒரு 1/3 பங்கு தூதர்கள் விழுந்து போகிறார்கள். தூதர்கள் அதை இரண்டாக பிரித்தால், ஒன்று ஃபெய்த்ஃபுல் ஏஞ்சல்ஸ், விசுவாசத்தை காத்து கொண்ட தூதர்கள், they are faithful angels. இன்னொரு பகுதி அவர்களாம் fallen angel, விழுந்து போன தூதர்கள். ஒன்று faithful angel, ஒன்றாக இருந்த தூதர்கள் இரண்டாக பிரிக்கப்படுகிறார்கள் விசுவாச துரோகத்தினால். ஒன்று faithful angel, அடுத்தது fallen angel. அந்த fallen angel பற்றி தான் அந்த யூதா நிருபம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாடின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். 5ஆம் வசனத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள், அவரது ஜனம், அடிமைத்தனத்து வெளியே அழைத்து கொண்டு வரப்பட்டவர்கள், ஆனாலும் அதில் விசுவாசியாதவர்கள் அழிக்கப்பட்டார்கள். முழுவதுமாக அழிகிற வரைக்கும் அவர்கள் வனாந்தரத்துல சுற்றி திரிய பண்ணினார் கர்த்தர். அடுத்தது இவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவது ஒரு நிகழ்ச்சியை சுட்டி காட்டுகிறார். இது அவருடைய தூதர்கள். இந்த தூதர்கள்ல ஒரு கூட்டம் விழுந்தவர்கள், ஒரு கூட்டம் உண்மையாய் இருந்தவர்கள். இந்த விழுந்த கூதர் ஏன் அவர்கள் விழுந்தார்கள், அவங்க வாழ்க்கையில் எப்படி விசுவாச துரோகம் வந்தது என்பதற்கு அங்கே ஆவியானவர் காரணம் சுட்டி காட்டுகிறார். ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல். அடுத்தது தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள். இவர்கள் மகா நாடி நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளால் கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் அழிக்கப்படுகிறது விசுவாச துரோகத்தினால், இஸ்ரவேலர்கள். அடுத்தது இவர்கள் கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய தூதர்கள். இதில் ஒரு பகுதி இது நித்திய மகா நாளில் அந்த நியாய தீர்ப்புக்காக நித்திய சங்கிலிகளால் கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஒன்று அழிக்கப்பட்டது, அடுத்தது அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இவங்க வாழ்க்கையில அந்த விசுவாச துரோகம் வந்தது, ஏன் அவர்களுக்கு அது காணப்பட்டது, அதுக்கு அங்கே ஆவியானவர் 2 காரணத்தை சுட்டி காட்டுகிறார். ஒன்று, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல். அடுத்தது, தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள். அப்படின்னா அந்த ஏஞ்சல்ஸ், அந்த ஃபாரின் ஏஞ்சல்ஸுக்கு 2 கருத்தை சுட்டி காட்டுகிறார். ஒன்று, அவர்களுக்கு ஒரு ஆதி மேன்மை இருந்தது. அவர்களுக்கு ஒரு ஆதி மேன்மை இருந்தது. அந்த ஆதி மேன்மை அவர்கள் காத்து கொள்ளவில்லை. அப்படின்னா தேவன் ஆதியிலே அவர்களுக்கு மேன்மையை கொடுத்திருந்தார். ஆதியில தொடக்கத்தில் தேவன் அவர்களுக்கு மேன்மையை கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் காத்துக்கொள்ள தவறிவிட்டார்கள். இரண்டாவது, அவர்களுக்கு உரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டபடியால். 2 காரணங்களை சுட்டி காட்டுகிறார். நாம் முதலாவது காரணத்தை கவனிப்போம். அவர்கள் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல். விசுவாச துரோகம் எப்படி நேரிடுகிறது என்றால், அந்த விசுவாச துரோகம் எப்படி நமக்கு ஒரு தண்டனையை கொண்டு வருகிறது என்றால், வேறு சுட்டி காட்டுகிறது. அவர்கள் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ள வேண்டும். ஆதி மேன்மையை கொடுப்பது கர்த்தர், காத்துக்கொள்வது ஆண்டவர் இயேசுவினால் காக்கப்படுகிறோம். யூதா 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்கள் என்று வாசிக்கிறோம். தேவனால் காக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வது நம்முடைய வேலை. இதற்கு உதாரணத்தை நாம் கவனிக்கலாம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம்.
ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள்ல நாம் இந்த கருத்தை நாம் அடிக்கடி வாசிக்கின்ற ஒரு கருத்து தான். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 44:21 சொல்லுகிறார், இஸ்ரவேலின் என்னால் மறக்கப்படுவதில்லை. இங்க சொல்லுகிறார், ஒரு தாய் கூட தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை அவள் மறப்பாளா? மறக்க மாட்டாங்க. அப்படி அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:16 வசனம், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறார். தமிழ்ல வாசிக்கிறோம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆக்சுவலா வரைந்திருக்கிறேன் என்பது தமிழ் மொழியாக்கம். ஆனா ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் என்கிரேவ்ட் யூ. அது கேத்தலிக் மொழியாக்கத்தில் வாசிக்கிறோம், உன்னை எனது உள்ளங்கையில் பொறித்துள்ளோம். என்கிரேவிங், பொறித்து வைத்தல். இன்னொரு ஐ ஹவ் எட்ச்ட் யூ, நான் உன்னை செதுக்கி வைத்திருக்கிறேன். வரைந்து வைத்திருந்தால் கூட கைகளை மூடி மூடி திறக்கும்போது அழிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் செதுக்கி வைத்திருக்கிறார். செதுக்கி வைத்து வேதம் சொல்லுகிறது, இதோ உன்னை என் உள்ளங்கையிலே செதுக்கி வைத்திருக்கிறேன். மாத்திரமல்ல, உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறார். உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய அரண், உன்னுடைய ரட்சிப்பு எங்க இருக்குதுன்னா என் கண் முன்னே தான் இருக்குது. அப்படின்னா கர்த்தருடைய உள்ளங்கையில் அவர் நம்மை வரைந்து வைக்கவில்லை, செதுக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய பாதுகாப்பு அவரது உள்ளங்கையில தான் இருக்குது. அவர் கைகளை மூடிவிட்டால் யாரும் நம்ம தொட முடியாது. இதுதான் இந்த வசனத்தின் உண்மை. ஏசாயா 49:15 பார்த்தோமே, இதோ ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல். ஆக்சுவலா கர்ப்பத்தின் பிள்ளை என்பது வளர்ந்தால் கூட அது கர்ப்பத்தின் பிள்ளைதான். அங்க இருக்கிற வார்த்தை, ஒரு தாய் தான் பால் கொடுக்கிற குழந்தையை மறப்பாளா? ஒரு தாய் தான் பால் கொடுக்கிற குழந்தையை மறப்பாளா? Can a mother forget a sucking baby? ஆங்கிலத்துல ஒரு தாய் மார்பிளை குழந்தையை அணைத்துக் கொண்டு பால் ஊட்டி கொண்டு இருக்கும் போது அந்த குழந்தையை மறந்துடுவாங்களா? மறக்கவே மாட்டாங்க. அப்படி அவர்கள் மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏன்னா உன்னை என் உள்ளங்கையில் செதுக்கி வைத்திருக்கிறேன். உனது பாதுகாப்பு என் கண் முன்ன இருக்குது. இவ்வளவு பெரிய பாதுகாப்புகளோடு இருக்கிற நமக்கு வேதனைகள் வரக்கூடாதுல்ல, உபத்திரவங்கள் வரக்கூடாது. ஆனா வருது. ஏனென்றால் நாம எங்க இருக்கிறோம்னா அவருடைய உள்ளங்கையில் தான் பொறிக்கப்பட்டிருக்கிறோம், செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய கரங்களை மூடி வைத்திருந்தாலும் உள்ள இருக்கிற எனக்கு ஏன் காயங்கள் வருதுன்னா, நானே என்னை காயப்படுத்திக் கொள்ளுகிறேன். அடுத்தவங்க காயப்படுத்துவதல்ல, என்னை நானே காயப்படுத்திக் கொள்ளுவது. நமக்கு தெரியும், மார்க் 5ஆம் அதிகாரத்துல லேகியோன், அந்த அநேக அசுத்தாவிகளால் பிடிக்கப்பட்ட அந்த லேகியோன், அவனை வேற யாரும் காயப்படுத்தல, அவனே தன்னை காயப்படுத்திக் கொள்ளுகிறான். கல்லுகளினால் தன்னை காயப்படுத்திக் கொண்டான் வேதம் சொல்றது. அப்படி என்றால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், இயேசு நம்மை பாதுகாக்கிறார். வேதம் அதை தெளிவா சொல்லுகிறது. நான் கவனித்தோம், யூதா 1ஆம் வசனத்துல அவர் நம்மை காக்கிறார். ஆனா அவருடைய உள்ளங்கைக்குள் இருந்தாலும் நம்மை நாமே காயப்படுத்திக் கொண்டிருந்தால், அப்படி என்றால் அந்த காக்கிறதுல எனக்கும் பங்கு இருக்கு. கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார், நான் என்னை காயப்படுத்தாதபடி என்னை காத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் யூதா 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தங்கள் ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாதவர்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அவங்களுடைய பிரச்சனை அதுதான். விசுவாச துரோகத்தின் காரணம் என்ன? 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல். அப்படின்னா காத்துக்கொள்வது, தேவன் நம்மை காக்கிறார்,
நாமும் நம்மை காயப்படுத்தாதபடி காத்துக்கொள்வது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய உத்தரவாதம். அந்த காத்து கொள்ளாமல் இருக்குது, அந்த காத்துக்கொள்ளுதல் கீப் அல்லது கெப்ட் என்ற ஆங்கில வார்த்தைக்கு கிரேக்க மொழியில டாரியோ, டாரியோ, TEREO, டாரியோ, டாரியோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தை தான் யூதா 6ஆம் வசனத்தில் பயன்படுத்தப்படுகிறது. காத்துக்கொள்ளாமல், டாரியோ. டாரியோ என்றால் அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் வாசிக்கிறோம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில், அந்த காக்கப்பட்டிருக்கையிலுக்கு யூதா 6ஆம் வசனத்தில் பயன்படுத்துகின்ற அந்த டாரியோ, அந்த டாரியோ தான் இங்க இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில், பரிசுத்த பேதுரு எப்படி காக்கப்படுகிறார்? மேலும் சுட்டிக்காட்ட 6ஆம் வசனத்துல ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தால், காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு அவர் காக்கப்படுகிறார் என்றால், 2 சங்கிலிகள், இந்த கையில ஒரு சங்கிலியோட ஒரு வளையம், இதை லாக் பண்ணியிருக்கோம். இந்த சங்கிலியோட அடுத்த பகுதி ஒரு போர்ச்சேவகன் கையில இணைக்கப்பட்டு அங்க லாக் பண்ணியிருக்கோம். அதுபோல இந்த கை இங்கே ஒரு லிங்க் ஒன்று இருக்கும், இது லாக் பண்ணியிருக்கோம். அந்த செயினோட அடுத்த பகுதி இன்னொரு வளையம், இன்னொரு போர்ச்சேவகன் கையில. முன்னாடி ஒரு போர்ச்சேவகன், பின்னாடி ஒரு போர்ச்சேவகன் பட்டயத்தை வைத்துக் கொண்டு, என வேதத்துல வாசிக்கிறோம். அவனை அந்த 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 12:4 வாசிக்கிறோம். அவனை காக்கும்படிக்கு, மறுபடியும் அந்த டீரிய காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர்ச்சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அவருக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, 4 போர்ச்சேவகன் 6 மணி நேரம் தான் பாதுகாப்பாங்க. முன்னே ஒருவர், பின்னே ஒருவர், 2 பக்கங்கள் 2 பேர், 4 பேர். 4 வகுப்பு என்றால் 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த 4 பேர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. எனவே இவர்கள் அயர்ந்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது, அவனை பாதுகாப்பதில் குறை வந்து விடக்கூடாது. இதையும் தாண்டி அந்த சிறைச்சாலையின் கதவுக்கு நான் வாசித்தோம். அங்கே காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருக்காங்க. பரிசுத்த பேதுரு 4 போர்ச்சேவர்கள் நடுவே கட்டப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலையின் கதவுக்கு வெளியேயும் காவல்காரர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. காத்து கொள்ளுதெல்லாம் இப்படிதான். ஆனால் யூதா நிருபத்தை இதையும் தாண்டி கர்த்தர் பரிசுத்த பேதுரு வெளியே கொண்டு வந்தார், சபையினுடைய ஊக்கமான ஜெபத்தினால். ஆனால் இதுல நாம் கவனிக்க வேண்டிய கருத்து என்னவென்றால், காக்கப்படுதல் என்றால் அது எப்படின்னு சொன்னா, ஒருவரை சுற்றி 4 பேர் இருக்கிறாங்க. அடுத்தது அவன் சிறைச்சாலையின் கதவுக்கு வெளியே வந்து விடக்கூடாது என்று அங்கேயும் காவல்காரர்கள் நிற்கிறாங்க. ஏன்? இவன் காக்கப்பட வேண்டும். யூதா நிருபத்துல வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்துல, தங்களுடைய ஆதி மேன்மை அவங்க என்ன பண்ணிருக்கணும்னு சொன்னா, இப்படித்தான் அவர்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனா அவங்க காத்திருக்க தவறினார்கள், அதை காத்துக்கொள்ள தவறினார்கள். காத்து கொண்டிருந்தால் என்ன போயிருக்காது? அந்த ஆதி மேன்மை போயிருக்காது. அப்படின்னா ஆவியானவர் சுட்டி காட்டு, விசுவாச துரோகம் ஏன் நேரிடுகிறது? விசுவாச துரோகம் ஏன் அழிவுக்கு காரணமாகிறது? விசுவாச துரோகம் ஏன் அடைக்கப்பட்டு அது மகா நாளின் நியாய தீர்ப்புக்காக அது வைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஆதி மேன்மை எப்படி காத்திருக்கணும்? பரிசுத்த பேதுருவை சிறைச்சாலைக்குள்ள போட்டு எப்படி சங்கிலிகளால் கட்டி முன்னாடி பின்னாடி பட்டயங்களோடு, அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு வெளியே காவல்காரர்கள் இத்தனை பேர் காக்கிறாங்க, ஒரு மனிதனை அவர் தப்பிவிடக் கூடாது என்பது. இந்த வார்த்தையைத்தான் ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உன் விசுவாசத்தை என்ன செய்யணும்? அதை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதுல ஆதி மேன்மை இருக்குது.
தேவன் அது நீங்க அறிந்திருப்பீர்கள். ஃபர்ஸ்ட் லவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதலாவது அன்பு. ஒரு தாய்க்கு அந்த முதல் குழந்தை இருக்கு தெரியுங்களா, அது அதிகமான அன்பு. ஏன்னா அவளுடைய அன்புக்கு முதல் பாத்திரமானது அந்த குழந்தை தான். கணவன் இருந்தாலும் அவள் பெற்ற குழந்தை தான் அவளுக்கு முதல் அன்பு. அந்த ஃபர்ஸ்ட் லவ் என்ன பண்ணா அது ரொம்ப கஷ்டம், கடினமானது, அதை இழப்பது. இப்படித்தான் மீட்கப்படும் போது அல்லது தேவன் உருவாக்கும் போது ஆதி மேன்மைகளை கொடுக்கிறார். சொல்ல போனா அது ரொம்ப அற்புதமான வார்த்தை பயன்படுத்துறாங்க. அந்த ஆதி மேன்மை என்பதற்கு மிக அவசியமான ஒரு வார்த்தை இருக்குது. ஃபர்ஸ்ட் எஸ்டேட். இந்த ஆதி மேன்மை என்பதற்கு ஆங்கிலத்துல ஃபர்ஸ்ட் எஸ்டேட் அப்படின்னா முதலாக தேவன் கொடுத்த அந்த மகிமையான சொத்து, அந்த சுதந்திரம். அதை என்ன செய்யணும்னா காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கொள்ளணும்? அது எந்த விதத்திலும் நம்ம விட்டு தப்பி போய்விடக் கூடாது. விசுவாச துரோகம் அங்கேதான் எழுகிறது. மறுபடியும் இதை காத்துக்கொள்வதற்கு அடுத்த உதாரணம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பரிசுத்த பேதுருவை நாம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல கவனித்தோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல பரிசுத்த பவுலையும் சீலாவையும் அவர்கள் பிடித்து வேதம் சொல்லுகிறது, அவர்களை அநேக அடி அடித்த பின்பு, சிறைச்சாலைக்கு அவர்கள் காப்பதற்கு முன்பாக என்ன பண்றாங்க, அநேக அடிகளை அவர்களை அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படிக்கு. எப்படி காக்கணும்? பரிசுத்த பேதுருக்காக காக்கும்படித்தான். ஆனா இங்க பரிசுத்த பவுலுக்குள்ள அனுபவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி காக்கணும்? பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஆண்டவர் இயேசுவை கெத்செமனேயில் காட்டி கொடுக்கும் போது அந்த யூதாஸ் அதே வார்த்தை தான் பயன்படுத்துகிறான். ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்த போது அவரை பிடித்த போது அவன் சொல்லுகிறான், நீங்க அவர் பிடிச்சு என்ன பண்ணுங்க, பத்திரமா கொண்டு போங்க, அவரை சாதனமாய் கொண்டு போகக்கூடாது. உதாரணமாக மார்க்கு 14ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பாக சொல்லி இருந்தான். ஏன் பத்திரமானா, ஆண்டவர் இயேசு அவருடைய ஊழியத்தின் பாதையில வரும்போது அவரை அந்த நகரம் கட்டி இருக்கிற மலையிலிருந்து அவரை கீழே தள்ளிவிட முயற்சி செய்யும் போது இயேசு அவர்கள் நடுவே நடந்து கடந்து போனார். அவங்களால் அவரை பிடிக்க முடியவில்லை. அவர் மேல் கல்லுகளை எறிவதற்காக எடுத்துக் கொள்கிறார்கள். இயேசு அவர் நடுவில் இருந்து அவர் கடந்து போகிறார். அப்படின்னா இவன் நினைக்கிறான், இவரை பிடிச்சு கொடுத்தால் கூட ஒருவேளை அவர் என்ன செய்ய முடியும், அங்கிருந்து அவரால் தப்பி போயிட முடியும். போயிட்டா மறுபடியும் நமக்கு கொடுத்த வெள்ளி பணத்தை திரும்பி கேட்பாங்களோ. ஆகவேதான் உத்தரவாதத்தோடு சொல்கிறான், பத்திரமா கொண்டு போங்க, அவரை நீங்கள் விட்டு விட்டால் நான் அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு சுட்டி காட்டுறான் பாருங்க. பரிசுத்த பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலை அடைத்து என்ன கட்டளையிடனா, பத்திரமா காப்பாற்றுங்க, பத்திரமாக காத்து கொள்ளுங்கள். ஏன்னா இவங்க வெளியே ஓடினாலும் ஓடிடுவாங்க ஆளுங்க. இப்படிப்பட்ட கட்டளையை கொடுத்த உடனே வேணும் சுட்டி காட்டுகிறது, அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். என்ன சிறைச்சாலைன்னா உட்காவலறை. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா இன்னர் பிரிசன். இன்னர் பிரிசன் என்றால் தரைமட்டத்திலிருந்து ஏறக்குறைய 10 மீட்டர் 30 அடிக்கு கீழே அது அவர்கள் அண்டர் கிரவுண்ட் செய்கிறது. அது எங்க இருக்கும்னா சிறைச்சாலையில் மத்தியில் இருக்கும். சிறைச்சாலையில ஓரங்களில் உள்ள அறைகளில் இவங்களை அடைக்க மாட்டாங்க. கடினமான கொலைகாரர்களை, கடினமான கைதிகளை சிறைச்சாலையினுடைய சுவர் ஓரமாக இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலைகளை அடைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் தப்பி சென்ற மதுரை தாண்டி போயிடுவாங்க. ஆகவே கொஞ்சம் மிக கொடிய கைதிகளை சிறைச்சாலையின் மத்தியில இன்னர் செல்
எனக்குரிய 30 அடி ஆழத்துல தரைமட்டத்துக்கு கீழே அவர்கள் அது உட்காவல் அறை. அந்த உட்காவல் அடைத்து கால்களை தொழு மரத்துல மாட்டி வைத்தான் போட்டிருப்பாருங்க. அவன் எப்படி காக்கிறான் பாருங்க. இதை தாண்டி தேவ மனிதர்கள் துதித்து விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள், அது வேற. ஆனால் காப்பதற்கு அந்த டாரியோ என்ற வார்த்தையின் அர்த்தம் இதுதான். இன்னொன்று சுட்டி காட்டுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 25ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரிசுத்த பவுலை நியாயம் விசாரிப்பதற்காக கொண்டு வந்து அவனை அதிபதிகள் முன்பாக நிறுத்துகிறார்கள். அப்போது பரிசுத்த பவுலுக்கு தெரிந்து விட்டது, இங்கே நமக்கு நீதி கிடைக்காது, நியாயம் கிடைக்காது ஆகி வழங்கப்படுகிறார். அவர் ராயனுக்கு அபயமிடுகிறார். என்ன, அவர் ரோம குடியுரிமை அவருக்கு இருந்ததுனால அவரை என்ன அதிபதிகள் அல்ல, அந்த சீசர், அந்த ரோம் நாட்டினுடைய அந்த ராயன் தான் என்னை நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று அவர் அபயமிட்ட போது, அவர் வேண்டிக் கொண்ட போது, அப்போ 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அதற்கு பவுல், நான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படி நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அபயமிட்ட போது, நான் அவனை ராயனிடத்துக்கு அனுப்பும் அளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன். அந்த காவல் பண்ணும்படி அதுல தீரியோ என்ற வார்த்தை. அதாவது இந்த விசுவாச துரோகம் வருகிறதுனால் காரணம் என்ன? ஆடி மேன்மையை காத்துக்கொள்ள தவறுதல். அதற்குத்தான் இந்த 3 உதாரணங்களை அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்தே மாத்திரம் சுட்டி காட்டி இருக்கிறேன். ஒன்று, பரிசுத்த பேதுரு, அவர் சிறைச்சாலையில் காக்கப்படுகிறார். அவன் தப்பிவிடக்கூடாது, மறுநாள் அவர் சிரச்சேதம் பண்ணப்பட வேண்டும். ஆகவே 4 பேர் கிட்ட நின்று பாதுகாக்கிறாங்க. இது போடாது என்று சிறைச்சாலையில் கதவுக்கு வெளியேயும் காவல்காரர்கள். பரிசுத்த பவுலை பார்க்கும்போது அவர்களை உட்காவலில் அடைத்து வைத்து கால்களை தொழுமரத்துல மாற்றாங்க. ஏன்? இவர்கள் தப்பிவிடக் கூடாது. அதே பவுலை குறித்து மறுபடியும் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, அவர் ராயனுக்கு அபயமிட்டபடியினால் ராயன் முன்னாடி அவனை கொண்டு போய் நிறுத்தும் வரைக்கும் அவனை காவல் பண்ணும்படிக்கு அவனுக்கு கேட்டான் போட்டிருக்குது. கட்டளையிட்டேன் என்று அதிபதி சொல்லுகிறான். அப்படின்னா எப்படி காக்குறாங்க பாருங்களேன். ஒரு சிறை கைதி அவன் தப்பிவிடக் கூடாது. பரிசுத்த பேதுருவோ அல்லது பரிசுத்த பவுலோ சீலாவோ worst கிரிமினல் இல்ல, பரிசுத்தவான்கள். ஆனாலும் எதிரி எவ்வளவு கவனமா அவனை காக்கிறான் பாருங்களேன். இன்றைக்கு ஆடி மேன்மையை பெற்ற தூதர்கள் அதை காக்க தவறிட்டாங்க பாருங்களேன். அவர்கள் அந்த மகா நாடு நியாய தீர்ப்பு நாளுக்காக அவர்கள் சிறை அந்த காலத்தில் அடைக்கப்பட்ட நோக்கம் என்னவென்றால் ஆடி மேன்மையை காத்துக்கொள்ளாது. எனக்கு நமக்கு இதுல ஒரு பெரிய பாடம் இருக்குது. மீட்கப்பட்ட போது, நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் ஓடி வந்த போது, இவர்தான் எனக்கு இது மேல் வேற ஒன்றும் இல்லை என்று ஓடி வந்தோமே, ஓடி வந்த போது நமக்கு கற்றுக் கொடுத்த மேன்மைகள் இருக்கு தெரியுங்களா? அது நம் அநேகத்தை, அது அந்த அந்த ஆதி அன்பை, அந்த ஆதியிலே இருந்த நமக்கு அந்த தேவனுக்கு இருந்த அந்த அர்ப்பணிப்பை எத்தனை காக்காம விட்டு விட்டோம். அன்றைக்குள்ள ஆத்தும பாரம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. அன்றைக்கு இருந்த ஆவிக்குரிய வைராக்கியம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. அன்றைக்கு இருந்த ஊழியத்தினுடைய அந்த அர்ப்பணிப்பு இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த ஆதி அன்பு, எரேமியா 2ஆம் அதிகாரம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் எருசலேமுடைய குடிகளுடைய காடுகள் கேட்க நீ சொல்லு. 5ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் எரேமியா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படிக்கு கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விடைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமின் காடுகள் கேட்கும்படி எருசலேமை கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்துல, வனாந்தரம் என்றாலும் என்ன, விதைத்தல் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல நீ என்னை பின்பற்றி வந்த இள வயதின் பக்தி, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஆனா இஸ்ரவேல், ஜெருசலேம், அப்படி என்றால் அந்த ஆதி மேன்மை என்பது விதைக்கப்படாத தேசம் வனாந்தரம். 40 ஆண்டுகள் கர்த்தர் எவ்வளவு மகிமையாக அழைத்து கொண்டு வந்தார். அப்போது இஸ்ரவேலுக்கு இருந்த எவ்வளவு பெரிய பக்தி. அடுத்து சொல்கிறார், அதை நான் நினைத்திருக்கிறேன். கர்த்தர் என்னன்னா, நீங்க மறந்துட்டீங்க. அதே எரேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் திரும்பவும் சொல்லுகிறார், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தி வந்தவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமலும் என்னை விட்டு தூரப்பட்டு. இந்த ஆதி மேன்மை எப்படி இழந்துட்டாங்க பாருங்க. அவர்களுடைய கண்ணீர்கள், அவருடைய கூக்குரலை பரலோகத்திலிருந்து கர்த்தர் கேட்டு இறங்கி வந்து பஸ்கா ஆட்டினால் அவர்களை மீட்டு 40 ஆண்டுகள் அவர்கள் நடத்தி எகிப்துடைய 10 வாதைகளை கொண்டு வந்து எத்தனை கருத்துக்கள் காரியங்களை இந்த ஜனங்களுக்கு செய்தார். ஆனா அந்த ஆதி மேன்மை இழந்து போயிட்டாங்க பாருங்களேன். இதைத்தான் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். விசுவாச துரோகம் ஏன், அந்த துரோகத்துக்கு ஏன் தண்டனை? தூதர்கள் தான், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். ஆனா ஆதி மேன்மையை அவர்கள் காப்பாற்ற தவறிவிட்டார்கள். எப்படி காத்திருக்கணும்? பரிசுத்த பேதுரு, பரிசுத்த பவுல சிறைச்சாலை போட்டு எந்த அளவுக்கு கவனித்தார்களோ அதைவிட மேலாக கவனித்திருக்க வேண்டும், காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இது எனக்கும் நமக்கும் ஒரு ஆழமான ஆவிக்குரிய படிப்பினை. தேவதூதர்கள் தான், ஆனாலும் அவர்கள் தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத போது அவர்கள் நியாய தீர்ப்புக்காக அந்தகாரத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது மிக கவனிக்க வேண்டிய ஒன்று. சரி, யூதர்களுக்கு இருந்த ஆதி மேன்மை என்ன? யூதர்களுக்கு இருந்த ஆதி மேன்மை சிலவற்றை வேறு கவனிப்போம். ஒன்று, யூதனுக்கு இருந்த ஆதி மேன்மை, அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. They are spiritual beings. தூதர்கள் அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் ஆவிக்குரியவர்கள். சங்கீதம் 104:4 சுட்டி காட்டுகிறது. சங்கீதம் 104:4, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார். கர்த்தர் தூதர்களை எப்படி உருவாக்குறார் பாருங்களேன். தூதனுடைய ஆதி மேன்மை என்னவென்றால், அவர்கள் வேறு சொல்லுகிறது, தம்முடைய தூதர்களை காற்றுகளாக, வீண்டு. கர்த்தர் அவருடைய ஆதி மேன்மை என்ன? நம்மை போல மாம்சம் உள்ளவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனா, மாம்சம் என்றால் அதுக்கு பலவீனம் உள்ளவர்கள் அல்ல. தேவன் காற்றுகளாக, அடுத்தது தமிழ் ஊழியர்களை அக்னி ஜுவாலியாக. நாம் வழக்கமாக உதாரணமாக எபிரேயர் 1:7 இந்த வசனம் தான். சங்கீதம் 104:4 தான். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் தமது தூதர்களை காற்றுகளாக, அடுத்து தம்முடைய ஊழியர்களை என்றால் நம்ம வழக்கமாக உலகத்தில் நம்மை போன்ற ஊழியம் செய்கிறவர்கள் நாம் சுட்டி காட்டுகிறோம். ஆனால் அந்த வசனத்தை எழுத்தின்படி பார்த்தால் என்னையோ நம்மையும் இன்னைக்கு ஊழியர்களை சொல்லுவதில்லை. தூதர்களை 2 விதமாக கர்த்தர் உருவாக்கி இருக்கார். ஒன்று, காண முடியாத காற்று. அடுத்தது காணக்கூடிய அக்னி. ஒன்னு இன்விசிபிள், அடுத்தது விசிபிள். அந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங், அந்த ஆவிக்குரிய ஒருவரை எப்படி கர்த்தர் படைக்கிறார்? அவன் காணப்படவும் கூடாது, காணப்படவும் வேண்டும். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி.
அந்த தூதனுடைய ஆதி மேன்மை என்ன? அவர்கள் காற்றுகளாக, அக்னி ஜுவாலையாக, காண முடியாதவைகள் உணர முடியும். காண முடியாத காற்று, அதனுடைய செயல்களை நம்மளால பார்க்க முடியும், அதை பார்க்க முடியாது. அதே நேரத்துல அதை பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த காற்று அக்னி ஜுவாலை. பார்க்க அந்த காற்று முதல்ல காற்றாக, அடுத்தது அக்னி ஜுவாலையாக. ஒன்று காண முடியாத ஒன்று, அடுத்தது காணக்கூடிய ஒன்று. ஆவிக்குரியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். ஆதி மேன்மை எனக்கு நமக்கு கூட கற்றுக் கொடுக்கிற முதலாவது ஆதி மேன்மை என்னவென்றால், we are invisible. அதே நேரத்தில் we must be visible. நாம் காணக்கூடாதவர்கள், ஆனா காணப்பட வேண்டியவர்கள். யோவான் 3ஆம் அதிகாரம், பரிசுத்த யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்தவன் அவனோ, அவனும் அப்படியே இருக்கிறான். அப்படி என்றால் தூதர்களை காற்றாக படைக்கிறான்னா எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? வேதம் அழகா சொல்லுகிறது, தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுது, அது சத்தத்தை கேட்கிறோம், ஆனால் அது எங்கிருந்து வருது, அது எங்கே போகுது, நமக்கு இன்னிடத்துக்கு போகிறது என்றும் நமக்கு தெரியாது. ஆவிக்குரியவனும் அப்படித்தான். காண முடியாது, ஆனா அவனை உணர முடியும். எங்கிருந்து வருகிறான் தெரியாது, அவன் எங்கே போகிறான் தெரியாது, தனக்கு இஷ்டமான இடத்துல வீசிக்கொண்டே இருக்கிறான். ஆவியினால் பிறந்தவனை சுட்டி காட்டுகிறார். தேவதூதர்கள் இப்படியே தான் கத்த படைத்திருக்கிறார். அவர்கள் காற்றுகளாக. அப்படின்னா யோவான் 3:8 வாசிக்கிறோம், தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுது போட்டிருக்கல. அப்படின்னா ஆவியினால் பிறந்தவன் தனக்கு இஷ்டமான இடத்துல போகலாமா? தூதர்கள் நமக்கு இஷ்டம் போல செயல்பட முடியுமா? கூடாது, கூடாது. வேணா, ஆவிக்குரியவன் அப்படி இருக்கிறான் கத்து சொன்னாரே தவிர, அதனால இஷ்டமான இடத்துல வீசலாம், எங்க வேணா போகலாம், அது இல்லை. அந்த காற்றுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இந்த கருத்தை வலியுறுத்தி பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல காற்றை பற்றி ஆவியானவர் எழுதுகிறார். காற்று தெற்கே போய் வடக்கையும் சுழன்று 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 அடித்து தான் சுற்றின இடத்துக்கு திரும்பவும் வரும். காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுது போட்டிருக்கிற. இஷ்டமான இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அது என்ன செய்யுதான்? தெற்கே போகிறது, வடக்கே திரும்ப வருதான். 1:6 வாசிக்கிறோம். வடக்கையும் சுற்றி ஒரு இடத்துல இருந்த பொழுது தெற்கே போகுது, மண்டல் பொழுது அதுக்கு நேர எதிர்புறமான வடப்பக்கமும் சுற்றி அடுத்தது சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கு திரும்ப வரும். எங்க சுற்றினதோ எங்க திரும்பி, அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. இஷ்டமான இடத்துல காற்று வீசுவதுதான், ஆனா அது இருக்கிற தேச பவுண்டரி. தெற்கே போகலாம், போயிட்டே இருக்க முடியாது. வடக்கேயும் சுற்றி எங்க வருமா? தான் சுற்றின இடத்துக்கு போட்டிருக்கு திரும்பவும் வரும். சரி, காற்று எங்க இருந்து வந்தது? சங்கீதம் 135 சங்கீதம் 135:7 வாசிக்கிறோம். இந்த காற்று இருக்கிற அதை பற்றி வேதம் சுட்டி காட்டுகிறது. அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகத்தை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். காற்று புறப்பட இருக்குதா? இருக்கு. எங்க இருக்குது? கர்த்தருடைய பண்டசாலை, கர்த்தருடைய ட்ரெஷரி, கர்த்தருடைய கருவூலம் அங்கதான் இருக்குது. அங்கிருந்து அது புறப்பட்டு வருகிறது. எப்படி வருகிறது? தெற்கே போகலாம், வடக்கையும் சுற்றலாம், ஆனா திருப்பி எங்க வரணும்? அது சுற்றிடத்துக்கே திரும்ப வரணும். அது சொல்லும் போது அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. மனம் போல ஆவிக்குரிய ஆவினால் பிறந்தவர் என்று மனம் போல வாழ முடியாது. நமக்கு ஒரு பாடம் இருக்குது. அது சொல்றோம், அது
எங்க இருந்து வருது தெரியல, தெரியும் எங்க இருந்து வருகிறது. அது கர்த்தருடைய பண்டசாலையிலிருந்து தான் வருது. கர்த்தருடைய பொக்கிஷாலையிலிருந்து தான் அது புறப்பட்டு வருகிறது. அது மாத்திரம் அல்ல, மிக அவசியமானது. சங்கீதம் 148:8 சொல்லுகிறது, இந்த காற்று தனக்கு இஷ்டமான இடம் என்று யோவான் 3:8 ஆண்டவர் இயேசு சொன்னார். காற்று இஷ்டமான இடத்துல வீசுவது இல்லை. இயேசு சொன்னதுக்கு காரணம் என்னவென்றால், தேவன் அதற்கு எதை நியமித்திருக்கிறாரோ அப்படி சுத்தம். பார்க்கிற மாம்சத்தில் உள்ளவனுக்கு பார்த்தா இது என்ன ஒரு வித்தியாசமா சுத்துத, வித்தியாசமா போகுது. புதிய பாட்டின் காலத்துல பழைய பாட்டின் காலத்திலும் அது எஸ்தரின் புஸ்தகத்துல கூட அன்றைக்கு ஆமான் சொல்றான், அகஸ்து ராஜாபான்னு சொல்றான், உன்னுடைய தேசத்துல ஒரு கூட்டம் இருக்குது, அது ஒரு விகல்பமான கூட்டம், எல்லா மக்களை போல இல்ல, அவங்க வித்தியாசமான ஆட்கள். ஏன் அது வித்தியாசமா வீசுது? தனக்கு இஷ்டம் போல ஆனா தேவனுடைய அந்த வட்டத்துக்குள்ளதான் அவங்க இருக்கிறாங்க. சங்கீதம் 148:8 சொல்லுகிறது, அக்னியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. காற்று தனக்கு இஷ்டமான வீச முடியாது. பார்க்கிறவங்களை அப்படி தெரியும். மாம்சத்துக்குரியவனால் ஆவிக்குரியவன நிதானிக்க முடியாது என்பதற்காகத்தான் நம்ம ஆண்டவர் சுட்டி காட்டினார். ஆவியினால் பிறந்தவன் இப்படித்தான் இருப்பான். காற்றை உணர பார்க்க முடியாது, உணர முடியும். அது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுது. அவருக்கு இஷ்டமான இடத்துல இல்ல, தேவன் அதற்கு நியமித்த இடத்துக்குள்ள அது இஷ்டமா வீசுது. அது எங்கிருந்து புறப்படுகிறது? அவருடைய பண்டசாலையிலிருந்து புறப்படுகிறது, தெற்கே போகிறது, வடக்கையும் சுற்றுகிறது. ஆனா தன் சுற்றினத்துக்கு திரும்பவும் வந்துவிடும். அப்படின்னா மேலோட்டமா பார்த்தா வித்தியாசமா இருக்க இவங்க பழக்கங்கள் எல்லாம், வித்தியாசமா இருக்குது இவங்களுடைய கலாச்சாரங்கள் வித்தியாசமா இருக்குது. ஆனால் அவர்கள் வித்தியாசமா இருப்ப போல தோன்றலாம். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு எது நியமித்தாரோ, சங்கீதம் 19:1 வாசிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவடை கரங்களில் கிரிகளை விவரிக்கிறது. அது என்ன ஆகுனா, இஷ்டம் போல ஓடுறது இல்ல, அவர்களுக்கு தேவன் நியமித்த பாதையில தான் அது ஓடுகிறது. தேவன் நியமித்த பாதையில தான் போகுமே தவிர மனம் போல போவது அல்ல. இதைத்தான் அந்த தேவதூதர்கள் காத்துக்கொள்ளாமல் போயிட்டாங்க. அவனுக்கு ஆடி மேன்மை என்ன? அவனை கர்த்தர் காற்றாக படைத்தார். காற்று என்றால் நாம் கவனித்தோம், காற்றுடைய என்ன? அது ஸ்பிரிச்சுவாலிட்டி. அவன் மாம்சத்துக்குரியவன் அல்ல. தூதன் யார் என்றால் ஆவிக்குரியவன். இப்ப நாம் இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ள பிறந்தால் நம்ம ஆவிக்குரிய மாறினாலும் மாம்சத்துலதான் இருக்கிறோம். பரிசுத்த பவுல் சொல்றது போல 2 பிரமாணத்துக்கு நடுவிலே அகப்பட்டு நாம் துன்பப்பட்டு கொண்டிருப்போம். உடம்புல ஒரு பிரமாணம், அது பாவ பிரமாணம், மனதுக்குள்ள ஆவியின் பிரமாணம். 2 பிரமாணத்துக்கு நடுவில் நாம் போராடி கொண்டிருப்போம். நிர்பந்தமான மனிதன், நன்மை செய்ய விரும்புறேன், முடியல, தீமை செய்யக்கூடாது நினைக்கிறேன், அதை செய்கிறேன், நான் அல்ல. அப்படின்னா 2 பிரமாணம். நீங்களும் நானும் இன்றைக்கு ஆவிக்குரியவனாக மாற்றப்பட்டாலும் அந்த மாம்சத்தின் செயல்கள் அங்கங்கே காட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா தூதர்கள் அப்படி இல்லை. அவன் மாம்சம் இல்லாதவர்கள், அவர் டோட்டலி ஸ்பிரிச்சுவல். அவங்க முழுவதுமாக அவர்கள் ஆவிக்குரியவர்கள். அப்படின்னா தேவன் எவ்வளவு மேன்மையாக காற்றாக படைத்தார். அடுத்தது கவனித்த மாதிரி அக்னி ஜுவாலையாக படைத்திருக்கிறார். அக்னி ஜுவாலை என்பதற்கு என்ன சொன்னா மின்னல். அது அக்னி ஜுவாலை இருக்குது, அதற்கு இன்னொரு பொருளை எடுத்துக்கொண்டால் அது பேரு மின்னல். அதாவது இது மாம்சத்துக்குரியதல்ல, என்னாச்சுன்னா ஆவிக்குரியதா இருக்கிறதுனால காற்றாகவும் வீசுகிறது. அதே நேரத்துல மின்னலை போல. மின்னல் என்பதற்கு, அது அக்னி என்பதற்கு ஒரு அர்த்தம் சொன்னா அது வேகம் என்ற அர்த்தம். வேகம். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தால், நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, இரண்டாம் அதிகாரம் 4ஆம் வசனம், ரதங்கள் தெருக்களில் கடகடவென்று ஓடி வீதிகளில் இடதுசாரி
வலதுசாரி வரும். அவைகள் தீவட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும். இத வருகையோடு சம்பந்தப்படுத்தி வேற வேற கருத்துக்கள் எல்லாம் இந்த வசதி எடுக்கிறது வழக்கம் உண்டு. ஆனால் நாம அதை கவனிக்கிறது என்னன்னு சொன்னா, இது தீவட்டி மாதிரி, அதாவது அக்னி. ஆனா அது எப்படி விளங்குதா? மின்னலை போல வேகமாய் அது பறக்குமா. அவனை தூதன் கத்தை எப்படி படைக்கிறார்? அவன் ஆவிக்குரியவனால் படைத்து ஒன்று காற்றாக. காற்றாக என்றால் அது தேவன் அதற்கு நியமித்த அந்த பாதைக்குள்ளதான், அந்த எல்லைக்குள்ளதான் என்ன செய்ய முடியும்? அவர்கள் காற்றாக போய் வர முடியும். எங்க சுத்தினாலும் மட்டும் சுத்தின திரும்ப வந்து சேரணும். இரண்டாவது அக்னி என்றால் அது மின்னல் என்று கவனித்தோம். நாகும் 2:4 அந்த மின்னல் என்று கர்த்தர் சொன்னா இது வேகத்தை குறிப்பது. கர்த்தர் அவர்களை வேகமாக செயல்படுவதற்காக கர்த்தர் அதை குறிக்கிறார். ஸ்பீட். அடுத்தது அந்த அக்னி மின்னல் என்பது அது பிரகாசத்தை குறிப்பது. அது பிரகாசம். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த போது சகோதரிகள் அவருடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் விடுவதற்கு போகும்போது அங்கே பார்க்கிறாங்க, பூமி மிகவும் அழிந்தது. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அவன் உட்கார்ந்தான். 3ஆம் வசனம் மத்தேயு 28:3. அவனுடைய ரூபம் மின்னலை போலவும். தேவனுடைய ரூபமே எப்படி இருக்குது நாம் தெரியும். சாயல், ரூபம். சாயல் என்பது உள்ளான தன்மைகள், ஜாட. ஆனா ரூபம் என்பது உருவம். தூத உருவம் எப்படி இருக்கு? மின்னலை போல. லைட்னிங். கர்த்தர் என்ன? வேகமாக செயல்பட வேண்டும் ஒன்று. அடுத்தது பிரகாசமாக இருக்கணும். மூன்றாவது ஒரு கருத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் பயன்படுத்துகின்ற போர் ஆயுதத்துல ஒன்று அது. கர்த்தர் பயன்படுத்துகின்ற போர் ஆயுதம் மின்னல். சங்கீதம் 144, சங்கீதம் 144 6ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். எதிரிகளை சிதற வைப்பதற்கு தேவ மனிதன் தாவீது கேட்கிறார், ஆண்டவரே நீங்க மின்னலை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். அப்படின்னா மின்னல் என்பதற்கு அர்த்தம் என்ன? இது தேவன் பயன்படுத்துகின்ற ஒரு போராயுதம், தேவனுடைய ஒரு யுத்தம் செய்கின்ற ஒரு கருவி. அப்படின்னா கர்த்தர் தூதனை காற்றாக படைத்தார். அடுத்தது அவனை அக்னியாகவும் படைத்திருக்கிறார். காற்று என்பதற்கு நாம் கவனித்தோம் ஆவிக்குரியது. அது நாட் காணல், மாம்சத்துக்குரியது, அது ஆவிக்குரியது. இரண்டாவதாக அந்த காற்று ஒரு. அடுத்தது அக்னி. தேவைப்படும் போது அது உருவம் இல்லாததாக இருக்கும், தேவைப்படும் போது உருவத்தில் தெரியும். வேணுத்தை நாம் பார்க்கிறோம். சில சந்தர்ப்பங்கள்ல தூதர்கள் மனித உருவெடுத்து வருகிறார்கள். உதாரணமாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் நம்முடைய விசுவாசிகளின் தந்தை அவர் மம்ரே சமவெளியில் இருக்கும் போது கர்த்தர் 2 தூதர்களோடு வந்து அவர்கள் தரிசனமாகிறார். தூதர்கள் அவர்கள் காற்று அக்னின்னு வாசிக்கிறோம். ஆனால் அவர்கள் ஆபிரகாம் அன்றைக்கு சமைத்து கொடுத்த உணவை அவங்க சாப்பிட்டிருக்காங்க, உடலை பார்க்கிறாங்க. கர்த்தர் ஒரு உருவத்தில் வருகிறார். கூட 2 பேரும் வருகிறார்கள், தூதர்கள். சோதோமை அழிக்க போறவங்க அந்த தூதர்கள் தான். அங்கே போகும்போது லோத்தின் குடும்பமும் அவங்களை பார்க்கிறாங்க. அப்படி என்றால் அவர்கள் காற்றுகள் தான், அவர்கள் அக்னி தான். ஆனால் தேவன் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பணியை கொடுக்கும் போது உருவத்தையும் எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தான் காற்றாகவும் அக்னியாகவும் ஜுவாலியாகவும். அப்படின்னா ஒண்ணு காண முடியாத ஒரு நிலை, அடுத்தது காணக்கூடிய நிலை. எவ்வளவு பெரிய ஆடி மேன்மை பாருங்களேன். அந்த ஆடி மேன்மையை இவர்கள் காக்க தவறினார்கள். ஆகவேதான் விசுவாச துரோகம் வருகிறது. அப்படின்னா நீங்கள் நானும் கூட நாம் அவர்களை போல முழுவதுமே ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆவிக்குரியவர்களாக உள்ளான மனுஷன் இருந்தாலும் புறம்பே நமக்கு ஒரு சரீரம் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் ஆண் பெண் என்று வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்காக ஆண்மால தான் வித்தியாசம் இல்லை.
உள்ளான மனுஷன்ல தான் இது ஆணுடைய உள்ளான ஆன்மா, இது ஒரு பெண் அப்படி இல்ல, அது ஒன்றுதான். ஆனா உடம்புல வித்தியாசம் இருக்குது. மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். ஆனா தூதர்களை கர்த்தர் அப்படி படைக்கல. தே ஆர் ஸ்பிரிச்சுவல் பீயிங். அவ்வளவு மேன்மையான ஒரு ஆதி மேன்மையை அவர்கள் காத்து கொள்ளவில்லை. உருவாக்க தேவனுடைய வேலை, காத்துக்கொள்ள அவர் வேலை. ஆனா அவருக்குள் இருக்கிற நாமரை காத்துக்கொள்ள வேண்டும். சொன்னமே, தூதர்கள் காற்றுகள் தான். ஆனா அது ஒரு எல்லைக்குள்ளதான் சுத்திட்டு இருக்க முடியும். எல்லையை தாண்டி போனால் அடுத்தது அது அக்னி ஜுவாலை தான். தேவன் என்ன நோக்கத்தோடு அனுப்புகிறாரோ அதை மாத்திரம்தான் செய்யணும். தேவனை அனுப்பும்போது வேகமா செயல்படணும், வெளிச்சமாக செயல்பட வேண்டும். அதோட ஒன்று கவனித்தோம், இது தேவனுடைய யுத்தத்தில் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட வேண்டும். தானாக எழும்பி எந்த வாளும் தானே எழும்பி சண்டை போடாதுல்ல. எந்த அம்பும் வில்லிலிருந்து தானா புறப்படு அம்பரா துணையிலிருந்து போயிடுமா? போகாத. அது இயக்க ஒருவர் வேண்டும் தானே. இதுதான் அந்த ஆதி மேன்மை. அவங்க என்ன பண்ணாங்க? காத்துக்கொள்ள தவறினார்கள். ஆகவே வேறு சுட்டி காட்டுகிறது, அவன் ஆதி மேன்மை காத்து கொள்ளாததுனால, தங்கள் வாசஸ்தலங்களை விட்டதுனால கர்த்தர் அவர்களே மகா நாளின் நியாய தீர்ப்பு கண்டு அவர்களே அந்த சங்கிலினால கட்டி அந்த காலத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். முதலாவது ஆதி மேன்மை என்ன? அந்த ஆவிக்குரிய தன்மையை. மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, ஆனா அவர்கள் அதை தொலைத்தார்கள். அதை காத்து கொள்ளுகின்ற வேலையை அவர்கள் விட்டு விட்டார்கள். பரிசுத்த பவுல் சொல்லலையா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 2 தீமோத்தேயு 4:8 காத்துக்கொண்டார். ஆனால் எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவங்குகிறவர் இயேசு, விசுவாசத்தை முடிக்கிறவர் இயேசு. துவங்குவார், முடிப்பார், நடுவில் காத்துக்கொள்வது என்னுடைய நம்முடைய வேலைதானே. அப்படியானால் முதலாவது தன்மை என்ன? அந்த ஆதி மேன்மை தூதனுக்கு கிடைத்தது. ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜீவன். அவன் நம்ம போல பாடி ஆவிக்குரியவன், பாடி மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. அவங்க முழுவதுமே ஆவிக்குரியவர்கள். இரண்டாவதாக அவருடைய ஒரு மேன்மையை சுட்டி காட்டுகிறேன். தூதர்களுக்கு மரணம் கிடையாது. தூதருடைய ஆதி மேன்மை என்ன? தே ஆர் இம்மார்டல். அவங்க எப்படிப்பட்டவங்க? மரணம் அவர்களுக்கு இல்லை, சாவு அவர்களுக்கு இல்லை. எவ்வளவு பெரிய ஆதி மேன்மை! எப்படி ஆதாமை படைக்கும் போது அவன் சாவு இல்லாதவனாகத்தான் படைக்கப்பட்டார். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கர்த்தர் ஆதாமை படைத்து அவருடைய எல்லா மிருக ஜீவன்களையும் கொண்டு வந்தார். எல்லாம் கொண்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்தி, ஆதாம் இவர்களுக்கு என்ன பேரிடுவான் என்று கர்த்தர் பார்த்தார். ஆதாம் என்ன பேரிட்டாரோ அது அவர்களுக்கு பேரானது. ஆனால் வேறு சுட்டிக்காட்டு, ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் வரவில்லை. அப்படின்னா ஆதாம் பேர் வைக்கிறார். எவ்வளவு பேர் வச்சிருப்பாருன்னு சொன்னா, எப்படி ஒரு 40,000க்கு மேல பேர் வச்சிருக்கணும். ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த ஒரு புள்ளி விவரம், உலகத்தில் உள்ள மிருகங்கள், பறவைகள், ஊர்வன, பூச்சி புழுக்கள் எல்லாம் பார்த்தா ஏற்கனவே 37,500க்கு மேல. இது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப ஏறக்குறைய 6,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னும் அதிகம் இருந்திருக்க வேண்டும். அதான் சொன்னேன், ஒரு 40,000க்கு மேல ஒரு பேர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தார். ஆனால் ஆதாமுக்கு பேரே இவ்வளவுன்னா, ஆதாமுடைய டிக்ஷனரியில, ஆதாமுடைய அகராதியில வெறும் மிருகங்கள், பறவைகள், ஊறுகின்றவர்கள், பூச்சி புழுக்கள், இவங்களுக்கு அந்த செக்ஷன்ல 40,000 வார்த்தை இருக்கும். அப்படின்னா மீதி அவன் வாழ்க்கையில் எத்தனை பகுதிகள், ஒவ்வொன்றும் எத்தனை ஆயிரக்கணக்கான வார்த்தைகள். இவ்வளவு வார்த்தைகள் தெரிந்தவருக்கு ஆபிரகாமுக்கு 7 வார்த்தைகள் தெரியாது. 7 வார்த்தைகள் ஆபிரகாமுக்கு தெரியாது. அதுல ஒரு வார்த்தை மரணம். ஆதாமுக்கு மரணம் என்ற வார்த்தையை அவன் மரணத்துக்கு அதை நியமிக்கவில்லை. தமது சாயல், தமது ரூபத்தில் தான் அவனை படைத்தார். ஆக அவனுக்கு என்ன, தேவன் எப்படி இம்மார்டலோ, தேவன் எப்படி சாவாமை உள்ளவரோ அப்படி அவன் இருக்கணும். ஆனால் விலக்கிற கனியை சாப்பிட்டதுதான் கத்து சொல்கிறார், இவன் எந்தெந்தைக்கு மேல் உயிரோடு இருந்து விடக்கூடாது. ஆகவே ஜீவனத்து போகிற வழியை நாம் அடைப்போம். அப்படின்னா ஆதாமை படைத்த போது கர்த்தர் அவனை
சாகரவனாக மரணம் உள்ளவனாக படைக்கல. நான் சொன்னேனே, ஆதாமுக்கு தெரியாத 7 வார்த்தைகள் மிக அவசியமானது. அதுல ஒன்று மரணம். மனிதனுக்கு தேவன் மரணத்தை படைக்கல. ஆனாதான் பிரசங்கி 7:29 வாசிக்கிறோம், தேவன் மனிதனை செம்மையானவனாகவே சிருஷ்டித்தான். தேவன் மனிதனை படைத்த போது அவன் செம்மையானவன். ஆனா அவன் அநேக உபாயத்தை தேடிக்கொண்டான். அப்படியானால் மனிதனை படைக்கும் போதே அவன் இம்மாற்றல் தான், மரணம் இல்லாதவன் தான். அப்படி தேவன் அதுக்கு முன்னாடி தூதர்களை படைக்கும் போது அவர்கள் யாரு? சாவாமை உள்ளவர்கள். எனக்கு மரணம் கிடையாது. லூக்கா நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை உள்ள வசனங்கள். லூக்கா 20ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை உள்ள வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், தற்காலத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? பெண் கொண்டுகிறார்கள், பெண் கொடுக்கிறார்கள், திருமணங்கள், குடும்பங்களை உருவாக்குகிறார்கள். அடுத்தது மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. 2 கூட்டத்தை சொல்லுகிறார். ஒன்று யாருன்னு சொன்னா, இவர்கள் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள். அடுத்தது வாசிக்கிறோம், இவர்கள் மறுமையின் பிள்ளைகள். ஒன்று இந்த உலகத்தின் பிள்ளைகள், இன்னொன்று கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். இதுல இந்த உலகத்தின் பிள்ளைகளை, பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, பெண் கொடுத்தது, பெண் எடுப்பது. இது பாவம் இல்ல. திருமணம் தேவன் உண்டாக்கினதுதான். குடும்பம், திருமணம் என்பது ஆதாமின் மூளையிலிருந்து வரல, கர்த்தர் அதை உண்டாக்கினார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொன்னது கர்த்தர் தான். ஆனால் அதுவேதான் வாழ்க்கையை மாறி போயிடுச்சு. அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய எண்ணமாக மாறி விடுகிறது. அது நோவாவின் காலமா இருக்கட்டும், லோத்தின் காலமாக வேலை சுட்டி காட்டுகிறது. பெண் கொண்டு பெண் எடுத்தார்கள் அப்படின்னா ஒரு காமன் லைஃப். பரிசுத்த வாழ்க்கைக்கு எதிரானது பாவம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு சாதாரண வாழ்க்கை, அதாவது கடவுளை தேடுகின்ற அந்த மறுமையை குறித்த சிந்தனை இல்லாமல் வாழ்வது, அது தேவன் விரும்புவது அல்ல. அது சாதாரண வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம். அதுதான் பரிசுத்தத்துக்கு எதிரானது. ஆக சொல்கிறார், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டு பெண் எடுத்து இப்படியே இதுதான் அவங்க வாழ்க்கை. அடுத்தது மறுமையை நேசிக்கிற மறுமையின் பிள்ளைகள் எப்படி இருப்பானா, அவள் இப்படி செய்வதில்லை, அதை செய்ய மாட்டான்னு அர்த்தம் இல்ல, அவர்கள் அதுதான் உங்க வாழ்க்கை இல்லை. அடுத்து சொல்லுகிறார்கள், அவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள். அப்படி சொன்னார, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அந்த அடுத்த மரணம் இல்லாத வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறார். அவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். அப்படின்னா தூதனுக்கு என்ன கிடையாது? மரணம் இல்லை. அவனுக்கு மரணம் இல்லை, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சரி, பெண் கொண்டு பெண் எடுத்தல் கவனித்தோமே, அது எதற்கு தேவை? ஒரு குடும்பம் எதற்கு தேவைன்னு சொன்னா, ஒன்று, ஒரு மனிதன் தனிமையா இருந்தால் அவனுக்கு ஒரு கம்பானியன்ஷிப் வேணும். அவனோடு உறவு கொள்ள, அவனுக்கு சமமாக துணை என்று கத்து சொன்னாரே, எல்லா விதத்திலும் அவனை போல் இருக்கக்கூடிய ஒரு கம்பானியன், ஒரு துணையாளன் வேண்டும். திருமணத்துறை முதல் நோக்கமே என்ன? கர்த்தர் ஆதியாகமம் 2:17 சொல்லுகிறார். 2:18 கர்த்தர் சொல்லுகிறார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. he need a companionship. கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் படைத்த ஆயிரமான ஜீவன்கள் கூட இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் இல்லை. சிருஷ்டித்தவரோ, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளோ மனிதனுக்கு என்னவாக முடியல? ஏற்ற துணையா மாற முடியல. ஆகவே அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கர்த்தர், அவனை போல அவள், அதான் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் ஆதாம், இவள் ஏவாள். ஆனால் கர்த்தர் அவர்களை படைத்த போது 2 பேரையும் சேர்த்து தான் ஆதாம் என்று அழைத்தார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஆதி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர்களை
ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். நல்ல கவனிங்க, அது சிருஷ்டித்த நாளிலே ஆதாம் ஏவாள்னு கிடையாது. ரெண்டு பேருக்கு சேர்த்து என்ன பேரு? ஆதாம். இந்த மனுஷன் பேரிட்டான் போட்டிருக்குது. அது எபிரேயர்ல பாத்தீங்கன்னா ஆடம். ரெண்டு பேருக்கு பேரே ஆதாம் தான். ஏன்? ஏற்ற துணை. அவனுக்கு தெரியும் கர்த்தர் ஒருவனை படைத்தார், அவனுக்குள்ளது ஒருத்தி எடுத்தார், எடுத்த ரெண்ட மறுபடியும் ஒன்னாக்கிட்டார். பாருங்களேன், ஆதியாகமம் 2:24-25 அவர்கள் இனி ஒரே மாம்சமா இருப்பாங்க. ஏன்னா ஒன்றுக்குள்ளிருந்து ஒன்றை எடுத்தார், எடுத்ததை அவனை போல் அவனுக்கு ஏற்ற துணையாக உண்டாக்கி மறுபடியும் ரெண்ட ஒன்னாக்கிட்டார். பாருங்களேன், உலகத்துல ஒன்று கூட்ட ஒன்று ஒன்றோடு ஒன்றை கூட்டினால் 2, ஆனா வேதத்துல ஒன்றோடு ஒன்றை கூட்டினால் 1. ஏன்னா அதிலிருந்து வந்தது அங்க போயிருக்கு, அவ்வளவுதான். அப்ப எதுக்கு திருமணம் வேண்டும்? ஒரு கம்பானியன்ஷிப், ஒரு ஏற்ற துணை. அடுத்தது எதற்கு திருமணம் வேண்டும்? மிக அவசியமானது சந்ததியை உருவாக்குவதற்கு. இரண்டாவது என்ன? ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு அவருக்கு என்ன வேணும்? ரைசிங் சில்ட்ரன். ஆதியாகமம் 1:28 வாசிக்கிறோம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. அப்படின்னா திருமணத்தினுடைய 2 நோக்கம், குடும்ப வாழ்க்கை 2 நோக்கம் என்ன? ஒன்று கம்பானியன்ஷிப், அது ஐக்கியம். 2 பேர் இல்ல, ஒருத்தர். தாய் இருக்கலாம், தகப்பன் இருக்கலாம், சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு கணவன் மனைவிக்கு அந்த இணைப்புக்கு வேற யாரும் வர முடியாது. அது அவ்வளவு மகத்துவமானது. அதுக்குதான் உறவு வேண்டும். அடுத்தது வேதம் சுட்டி காட்டுகிறது, அவங்க என்ன செய்யணும்? பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கணும். அதுதான் மல்கியா 2:15 வாசிக்கிறோம். மல்கியா 2:15 அவர் ஒருவனை படைத்தார், ஆவியோடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. அப்படின்னா திருமணத்தின் நோக்கம் என்ன? ஒன்று கம்பானியன்ஷிப், neither the creator nor the creation. படைத்தவரோ படைக்கப்பட்டவைகளோ நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு தான் திருமணம். அடுத்தது தேவ பக்தியோட சந்ததியை உண்டாக்குவதற்கு. ஆனால் தூதனுக்கு இந்த 2 வேலையும் இல்லை. தூதர்களுக்கு என்ன கிடையாது? they are immortal. அவனுக்கு என்ன வேண்டாம்? இன்னொருத்தர் தொடை அவனுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவனிலிருந்து எடுத்து மறுபடியும் அவனுக்கு கொண்டு வந்து ஒன்னாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா they are sexless. அவங்க எப்படிப்பட்டவங்க? அவர்கள் இந்த ஆண் பெண் என்ற அந்த தன்மையை தாண்டினவர்கள். ஆகவே அவங்க என்ன கிடையாது? அவங்களுக்கு கம்பானியன்ஷிப் வேண்டியது இல்லை. இரண்டாவது, அவர்கள் ஒரு குழந்தையை பெற வேண்டிய இன்னொன்றை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். சாத்தான், லூசிபர் விழுகிறான், சாத்தானாக மாறுகிறான். அவனோடு 3 பங்கு தூதர்கள் விழுந்தாங்க. விழுந்த போது அவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா ஒரு எண்ணிக்கை சில லட்சங்கள் இல்ல சில கோடிகள் இருக்கலாம். ஆடாமை படைக்கும் போது அவர் ஒருத்தர் தான். ஆடாமை படைக்கும் ஒருத்தர் தான். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அநேக 100 கோடிகள். ஆனா பிசாசு விழுந்தான் தெரியும், தூதர் இருந்தாங்களா? அன்றைக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அன்றைக்கு இன்னைக்கு அவ்வளவு பேர் தான். அவனை பெருக்க முடியாது. அவங்களுக்கு என்ன கிடையாது? பெருக்கம் கிடையாது. ஆகவே தூதனுக்கு என்ன கிடையாது? அந்த மார்டலிட்டி கிடையாது. they are immortal. அவர்கள் சாவாமை உள்ளவர்கள். இந்த ஆதி மேன்மை அடைஞ்சிட்டான் பாருங்களேன். தேவனை போல நித்தியமாக இருக்க வேண்டியவர்கள் நித்தியமான அழிவுக்குள்ள போய் விழுந்துட்டாங்க பாருங்களேன். ஆனாதான் அதுக்கு பேரு 2ஆம் மரணம். மரணம் இல்லாதவர்கள், ஆனா அந்த அக்னி கடலுக்கு பேரு 2ஆம் மரணம். ஆகவே இது மிக அவசியமானது. அவருடைய ஆடி மேன்மை 2ஐ கவனித்திருக்கிறோம். ஒன்று, அவருடைய ஆடி மேன்மை, அவர்கள் நம்மை போல பாடி மாம்சம் பாடி ஆவிக்குரியவர்கள் அல்ல. உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன் அவங்களுக்கு இல்ல. யாரு? they are totally spiritual being. முழுவதுமாக அவர்கள் ஆவிக்குரியவர்கள். காற்றாக, அக்னி ஜுவாலையாக, அது காணக்கூடிய காண முடியாத, அதை காத்து கொள்ள முடியல பாருங்களேன். இரண்டாவதாக
அவர்கள் சாவாமை உள்ளவர்கள். எப்படி தேவன் சாவாமை உள்ளவர் அப்படி சாவாமை உள்ளவர்கள். ஆனா மரணத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்களேன். அந்த சாவாமை அவர்கள் காத்து கொள்ளவில்லை, அதை இழந்துட்டாங்க. 2ஆம் மரணத்துக்கு பாத்திரவான்களாக மாறிவிட்டார்கள். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாம் அடுத்த முறை சந்திக்க முடியாது. ஏன்னா அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து ஹோலி வீக் ஸ்டார்ட் ஆகுது. பரிசுத்த வாரம். திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளும் சென்னையில ஒரு திருச்சபையில 3 நாள் மாலையில கூட்டம் இருக்குது. திங்கள், செவ்வாய், புதன் நாள் நமக்கு அடுத்த வாரம் இந்த வகுப்பு இருக்காது. சரியா? ஆனால் அரசாங்கத்தின் சட்டம் என்ன ஆகும்னு தெரியாது. இன்றைக்கு கூட என்ன பண்றாங்கன்னா, மத்திய அரசாங்கத்துக்கு சுகாதாரத்துறை ஒரு ஒன்றை நினைவுபடுத்துறாங்க. வருகின்ற ஹோலி அல்லது வருகின்ற ஈஸ்டர் பண்டிகையில அநேக மக்கள் கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கு கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. எப்படி மாறும் என்று தெரியாது. நிலைமைகள் சாதாரணமாக இருந்தால் அடுத்த வாரம் வகுப்பு இருக்காது. ஒருவேளை தடைகள் சபைகளில் ஊழியர்கள் நடத்த முடியாத மாதிரில எண்ணிக்கை குறைக்கப்பட்டு அப்படி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தால் இந்த வகுப்பு இருக்கும். ஆகவே நாம் மறுமுறை கர்த்தர் வருகை தாமதத்தால் சந்திப்போம். இல்லை என்றால் அதுக்கு அடுத்த புதன்கிழமை நாம் சந்திப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த கிருபை நிறைந்த வேலைக்காக நாங்கள் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை முறை உங்க சமூகத்துக்கு வந்தாலும் ஒரு முறை கூட எங்களை வெறுமையா அனுப்பாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு எங்களை இணைச்சீங்களோ அந்த நோக்கத்தை இந்த நாளிலும் முழுமையா நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாய் தகப்பனே, நாங்கள் கவனித்த அந்த ஆதி மேன்மையை தூதர்கள் காத்து கொள்ளாததுனால தகப்பனே, அவர்கள் சங்கிலிகளினால் கட்டப்பட்டு அந்த காலத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறோமே. தகப்பனே, இது எனக்கும் எங்களுக்கும் ஒரு பாடமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. தகப்பனே, எங்களுடைய ஆதி மேன்மையை, எங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை, ஆரம்பத்தில் கிடைத்த அந்த அனுபவத்தை என்றைக்கும் நாங்கள் விட்டு விடாதபடி இன்னும் அதை அதிக பத்திரமாய் பாதுகாப்பாய் காத்துக்கொள்ள கிருபை தருவீராக. மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Thank you.